காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல் ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் 5000க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்களால் படைக்கப்பட்ட கின்னஸ் உலக சாதனை. சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் தொடர்பில் விசேட அறிவிப்பு. முடிவடையும் காலக்கெடு இலங்கையில் கட்டாயமாகும் நடைமுறை வெளியானது அறிவிப்பு. கடலுக்குள் கட்டப்படும் 18 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை. ஜெர்மனி டு டென்மார்க் 7 நிமிடத்தில் பயணம். ஹோர்முஸ் பகுதியில் அமெரிக்காவின் முற்றுகையை மீறும் கப்பல்கள். ரூபியோ திட்டவட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். கொழும்பில் இன்று வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. 5000க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய கலைஞர்கள் ஒரே நேரத்தில் இணைந்து நடனமாடி உலகின் மிகப்பெரிய பரதநாட்டிய பயிற்சி என்ற கின்னஸ் உலக சாதனையை படைத்துள்ளனர். இந்த நிகழ்வு இந்தியாவின் சங்கமம், குளோபல் அகாடமி மற்றும் இலங்கையின் சங்கமம் லியா ஆகிய அமைப்புகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு காலிமுகத்திடலில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை, இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பரதநாட்டிய கலைஞர்கள் பங்கேற்று இந்திய பாரம்பரிய நடன கலையையும் கலாச்சார மரபையும் கொண்டாடினர். பரதநாட்டியத்தின் தொன்மையான பாரம்பரியத்தை உலகிற்கு எடுத்து காட்டுவதோடு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதே இந்த நிகழ்வின் முக்கிய நோக்கமாக இருந்தது. பாரம்பரிய ஆடைகளை அணிந்திருந்த கலைஞர்கள் குருமார்களின் வழிகாட்டுதலின் கீழ் ஒருங்கிணைந்து நடன அசைவுகளை நிகழ்த்தி உலக சாதனை முயற்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் கின்னஸ் உலக சாதனை அமைப்பின் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டு சாதனைக்கான சான்றிதழ் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்பட்டது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா கலைஞர்கள் மற்றும் ஏற்பாட்டாளர்களின் சார்பில் கின்னஸ் உலக சாதனை சான்றிதழை பெற்றுக் கொண்டார்கள். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகுவதில் தாமதம் ஏற்படும் என பரீட்சை துறைகளும் அறிவித்துள்ளது. பெறுபவர்களை ஜூன் மாதம் 15ஆம் தேதி வெளியிடுவதற்கு முன்னர் திட்டமிடப்பட்டிருந்தது. பெறுபவர்களை தயாரிக்கும் பணிகள் தற்போது இறுதி நிலையை எட்டியுள்ளதாக பரீட்சை திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2 வாரங்களுக்குள் பெறுபவர்களை வெளியிட எதிர்பார்ப்பதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையானது கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த பரீட்சைக்காக நாடு முழுவதிலும் இருந்து 4,51,463 விண்ணப்பதாரர்கள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிவேக நெடுஞ்சாலைகளில் ஆசனப்பட்டி அணியாத வாகன சாரதிகள் மற்றும் பயணிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை அறிவித்துள்ளது. வாகனங்களின் பின் இருக்கையில் ஆசனப்பட்டி பொருத்துவதற்கான காலக்கெடு எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே எதிர்வரும் ஜூன் 19ஆம் தேதிக்கு பின் இந்த விதிமுறைகளின் நடைமுறை வலுப்படுத்தப்படும். சாலை பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த மீறல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் மிகப்பெரிய கட்டுமான திட்டங்களில் ஒன்றான ஃபெவன்பெல்ட் கடலடி சுரங்கப்பாதை தற்போது கடலுக்குள் அமைந்துள்ள உலகின் நீளமான சுரங்கப்பாதையாக உருவாகி வருகிறது. ஜெர்மனி மற்றும் டென்மார்க்கை நேரடியாக இணைக்கும் இந்த சுரங்கப்பாதை ஆர்டிக் கடலுக்கு கீழே சுமார் 18 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்படுகிறது. தற்போது கடலை கடக்க சுமார் 60 நிமிடங்கள் ஆகிறது. ஆனால் இந்த துறைமுகம் முடிந்தவுடன் ரயிலில் வரும் 7 நிமிடங்களில் பயணம் செய்ய முடியும். இது சுற்றுலா பயணிகளும் வணிகத்துறைக்கும் மிகப்பெரிய நன்மையை அளிக்கும். இந்த சுரங்கப்பாதை பாரம்பரிய முறையில் தோண்டப்படவில்லை. பெரிய பகுதிகள் நிலத்தில் கட்டப்பட்டு பின்னர் கடலுக்குள் மூழ்கடிக்கப்படுகின்றன. 2026 மே மாதத்தில் 217 மீட்டர் நீளமும் 73,000 டன் எடையும் கொண்ட முதல் பகுதி வெற்றிகரமாக கடலில் பொருத்தப்பட்டது. இந்த பகுதியை 3 மில்லிமீட்டர் ஈரோல் லிமிட்டுக்குள் பொருத்துவது மிகப்பெரிய பொறியியல் சவாலாக இருந்தது. இது நவீன தொழில்நுட்பத்தின் சிறந்த உதாரணமாக கருதப்படுகிறது. இந்த திட்டம் 2029ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முடிந்தவுடன் ஜெர்மனி, டென்மார்க் இடையேயான போக்குவரத்து வலையமைப்பில் புதிய அத்தியாயம் தொடங்கும்.
கோர்முஸ் நீரிணையில் அமெரிக்காவின் உத்தரவுகளை அனைத்து வணிக கப்பல்களும் உடனடியாக பின்பற்ற வேண்டும் என்று அமெரிக்க வெளிவிவகார செயலர் மார்கோ ரூபியோ இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் கூறியுள்ளார். அமெரிக்காவின் முற்றுகை நடவடிக்கைகளை மீறுவதையும் ஈரானிய எண்ணெயை சட்டவிரோதமாக கொண்டு செல்வதையும் சகித்துக் கொள்ள முடியாது என்று ஜெய்சங்கரிடம் ரூபியோ திட்டவட்டமாக கூறியுள்ளார். தற்போது ஐரோப்பிய பயணத்தில் உள்ள ஜெய்சங்கர் ரூபியோவுடன் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார். அப்போது ஓமன் வளைகுடாவில் வணிக கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட அமெரிக்க ராணுவ தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்ட விவகாரத்தை அவர் எழுப்பினார். முக்கியத்துவம் வாய்ந்த எண்ணெய் போக்குவரத்து பாதையான கோர்முஸ் நீரிணையை சுற்றி இந்த வாரம் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஓமன் அருகே இந்திய குழுவினரை கொண்ட 3 கப்பல்கள் அமெரிக்க தாக்குதலுக்கு இலக்காகின. தாக்குதல்களில் 3 இந்திய கப்பல் ஊழியர்கள் கொல்லப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து இந்தியா அமெரிக்காவிடம் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.